தமிழ் சினிமா தன்னுடைய பாக்கியத்தை இழந்து விட்டது. இடி விழுந்தது போன்ற ஒரு செய்தி இன்னைக்கு. குருநாதரை இழந்த அந்த சோகத்திலிருந்து நாங்கள் இன்னும் மீண்டு வரல. அவருடைய சீடனை நாங்கள் இழந்திருக்கிறோம். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நான் பேசிக் கொண்டிருக்கும் போதே அரசு மரியாதை வழங்கப்படும் அறிவிப்பையும் வழங்கியிருக்கிறாரு. The great screenplay writer of the world. அண்ணன் பாக்யராஜுடைய மறைவு இடி விழுந்தது போன்ற ஒரு செய்தி இன்னைக்கு. தாங்கவே முடியல. தமிழ் சினிமா தன்னுடைய பாக்கியத்தை இழந்து விட்டது. நட்சத்திரங்களையும் நடிகர்களையும் சமமாக உயர்த்தி பிடித்த படைப்பாளி இதிலிருந்து இல்லை. அண்ணன் என்னைக்குமே நிதானத்தோட இருப்பார். எப்படிப்பட்ட சூறாவளியாக இருந்தாலும் பாக்யராஜனை எதுவுமே உள்ளுக்குள்ள பாதித்ததே இல்லை. இயக்குனர் பாக்யராஜ் அவர்களின் மறைவு பெரும் அதிர்ச்சியை அளிக்கிறது. இருந்த உடல்நலத்தோடு இருந்தார். இளைஞரை போல் சுற்றி சுழன்று பணியாற்றி கொண்டே இருந்தார். அரசியல் நிகழ்வுகள் பலவற்றிலும் பங்கேற்றார். விடுதலை சிறுத்தைகளின் நிகழ்வுகளிலும் பங்கேற்று பல நிகழ்வுகளில் பங்கேற்று உரையாற்றி இருக்கிறார். திடுமென அவர் காலமாகிவிட்டார் என்பதை மனம் ஏற்கவில்லை. இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களின் தலைமை மாணாக்கர் என்கிற பெருமைக்குரியவர். திரையுலகின் பேராளுமைகளுள் ஒருவர். 80களில் 90களில் திரையுலகில் மிக பெரும் ஆளுமையாக கோலோச்சியவர். எம்ஜிஆர் அவர்களால் என்னுடைய வாரிசு என்று அறிவிக்க பெற்றவர். அவருடைய தமிழ் அனைவரையும் ஈர்க்கும் இனிமையான தமிழாக இருக்கும். திரைக்கதைக்கு பெயர் போனவர். இவரை போல் திரைக்கதை எவராலும் அமைக்க முடியாது என்று பலராலும் பாராட்ட பெற்றவர். குடும்ப பின்னணியை கொண்ட படங்கள், ஏராளமான படங்களை தமிழ் உலகுக்கு அளித்தவர். எப்போது பாக்யராஜ் படம் வரும் என்று பெண்கள் எல்லாம் ஆவலோடு காத்திருக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய ஒவ்வொரு படமும் பெண்களை வெகுவாக ஈர்த்த வரலாறுகள் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான கலை ஆளுமையை தமிழ் சமூகம் இழந்திருக்கிறது. அவருக்கு எமது அஞ்சலியை செலுத்துகிறோம். அவரை இழந்து வாடுகிற அவருடைய குடும்பத்தினருக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் எமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ் திரையுலகத்துக்கு ரொம்ப இழப்பு. சார் படங்கள்ல நான் நடிக்கல. ஆனால் 88, 91 அடையாறு திரைப்படக் கல்லூரியில் நான் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் டைரக்ஷன் படிக்கும்போது எங்களுக்கு சார் ஸ்க்ரீன்லே அந்த பாடம் எடுப்பாங்க. அவரை வாடும் குடும்பத்தாருக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். இயக்குனர் கே பாக்யராஜ் அவர்கள் மறைந்த துயரமான செய்தி கேட்டு நிலைகுலைந்து போயுள்ளேன். 2 நாள் முன்னாடி தொலைபேசியில் அழைத்து ரொம்ப சிறப்பாக பேசுறீங்க தம்பி, இப்படி பேசுறீங்க அப்படி பேசுறீங்க பாராட்டிய ஒரு உள்ளம். தாயுள்ளத்தோடு அரசியல் வேறுபாடு இல்லாமல் யார் நல்லது பண்ணாலும் நல்ல விஷயம் பண்ணாலும் பாராட்டக்கூடிய ஒரு தாயுள்ளம். தனக்கென முத்திரை பதித்த ஒரு மாபெரும் கலைஞனுங்க. தமிழ் திரையுலகம் இல்லை, ஒட்டுமொத்த கலையுலகத்துக்கே இது மாபெரும் பேரிழப்பு. குருநாதரை இழந்த அந்த சோகத்திலிருந்து நாங்கள் இன்னும் மீண்டு வரல. அவருடைய சீடனை நாங்கள் இழந்திருக்கிறோம். நிலைகுலைந்து போயிருக்கிறேன்.
இந்த துக்கத்தில் அவர்களினுடைய வீட்டாரோடு நாங்களும் பங்கெடுக்கிறோம். அண்ணன் பாக்கியராஜ் அவர்களுக்கு எங்களுடைய இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். அவங்க குடும்பத்திற்கு தேவையான அனைத்து வகையான ஏற்பாடுகளையும் முன்னென்று செய்து அவர்களுக்கு தேவைப்படுகிற அனைத்து உதவிகளையும் தமிழ்நாடு அரசு செய்கிற நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். உடனடியாக அடுத்தடுத்து என்ன செய்ய போகிறத அவ்வப்போது நம்முடைய மக்கள் செய்தி தொடர்பாளர்கள் மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். உங்களுடைய ஒத்துழைப்பு இந்த நேரத்தில் தேவை. மை டியர் ப்ரெஸ் பீப்புள், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியாததில்ல, இந்த மாதிரி இக்கட்டான நேரத்தில் அவருக்கு அஞ்சலி செலுத்த வரக்கூடிய பொதுமக்களுக்கும் அவர்களுடைய உறவினர்களுக்கும் கலைத்துறை சார்ந்த நண்பர்களுக்கும் அவருடைய ரசிகர் பெருமக்களுக்கும் எந்த வகையிலும் ஒரு இடையூறு ஏற்படாத வகையில் நம்ம சைடில் முடிந்த அளவுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு தரணும். அதே மாதிரி உங்களுக்கு தேவையான விஷயங்களை நான் ஏற்பாடு செய்ய சொல்லியிருக்கேன். காவல்துறையை இன்னும் விதமான அளவுக்கு போச்சு நான் இறக்க சொல்லியிருக்கிறேன். ஐயாவுக்கு ஒரு பரிபூர்ண மரியாதையோடு எல்லாத்தையும் செய்யணுங்கிறத நான் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த நேரத்தில் அவருடைய பிரிவால் வாடக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய இரங்கலை பதிவு செய்கிறேன். அண்ணனுடைய ஆன்மா இறைவனடி செல்லும். அரசு மரியாதை டிஸ்கஸ் பண்ணிட்டு நான் சொல்லுவேன். முதலமைச்சர் அறிவிச்சிட்டாரு. நாங்கெல்லாம் நேற்று சாயங்காலம் தான் வந்தோம். அவர் முன்னாடி ராத்திரி வந்தாரு. ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தாரு. இன்னைக்கு காலையில வாக்கிங் போயிட்டு திரும்பி வரும்போது போன் ஓகே நான் தலைமை எல்லாரும் மரியாதையும் வாழ்க்கையோட கொஞ்சம் பின்னாடி ஓகே எல்லாரும் கரெக்ட் வரும். இடம் வந்து சின்னதாக இருக்கிறதுனால தயவுசெய்து எல்லாரும் கேட்டு எல்லாரும் பேசிடுவாங்க. அதனால இது திடீர்னு நடந்த ஒரு விஷயம். அவரு ரொம்ப சின்ன வயசுலயே தன்னோட உயிரை இழந்திருக்காரு. அதனால தயவு செய்து குடும்பத்துக்கு நீங்க இடம் கொடுக்கணும். ரொம்ப நெருங்கிய நண்பர்களுக்கும் அவரோட உறவினர்களுக்கும் இடம் கொடுக்கணும். அந்த தாழ்வோட அதனால நீங்க உங்களுடைய கோஆபரேஷன் ரொம்ப அவசியம். முக்கியமா நீங்க எல்லாம் இயக்குனர் கே பாக்கியராஜ் அவர்களினுடைய இறுதி மரியாதைக்கு முழு அரசு மரியாதையோடு ஏற்பாடு செய்வதற்காக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அதற்கான விஷயங்களை ஆய்வு செய்து வெகு விரைவில் அறிவிப்பு வழங்க இருக்கிறார். தமிழ்நாடு அரசு சார்பில் அவருக்கு தேவைப்படுகிற அனைத்து மரியாதையோடு அவரினுடைய இந்த இறுதி அஞ்சலி நடத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அவருடைய பிரிவால் வாடும் அனைவருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நான் பேசிக் கொண்டிருக்கும் போதே அரசு மரியாதை வழங்கப்படும் அறிவிப்பையும் வழங்கியிருக்கிறாரு. அனைத்து கலை உலக நண்பர்களின் சார்பாக மாண்புமிகு முதல்வருக்கு இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியும் தெரிவித்துள்ளோம். நன்றி. பாக்யராஜ், the great screenplay writer of the world, உலகத்தின் தலை சிறந்த திரைக்கதை மன்னன், இன்று போய் நாளை வா, முந்தானை முடிச்சு, அந்த 7 நாட்கள் உட்பட 75 படங்களை இயக்கிய எம்ஜிஆர் அவர்களின் பொன்வாயால் தன்னுடைய கலை உலக வாரிசு என்று அழைக்கப்பட்டவர், வர்ணிக்கப்பட்டவர், அவரால் பாராட்டு பெற்றவர், பல இயக்குநர்களை அறிமுகப்படுத்தியவர், பல கதாநாயகிகளை அறிமுகப்படுத்தியவர், அதைவிட நல்ல இதயம் படைத்த ஒரு மனிதாபிமானி இன்று நம்மிடையே இல்லை. இது ஒட்டுமொத்த தென்னிந்திய இந்திய கலைத்துறைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு. அன்னார் அவர்கள் இன்னும் 10-20 வருடங்கள் வாழ வேண்டியது மிகவும் மன வருத்தத்தை அளித்துவிட்டு சென்று விட்டார். அவருடைய புகழ் என்றும் நிலைத்து நிற்கும். இந்திய திரைவானில் மட்டுமல்ல, அகில உலக அளவில் திரைக்கதை இவர் அளவுக்கு எழுத முடியாது. நாங்கள் தயாரித்த சரக்கு திரைப்படத்திலும் ஒரு வழக்குரைஞராக அன்னாரை நடிக்க வைத்திருந்தேன். 16 ஷாட்டு டைரக்டர் வச்சுருந்தார். அதை பார்த்தாரு, கேமராவை அங்கே வைங்கன்னாரு, ஒரே ஷாட்டில் அந்த டேக்கை எடுத்தார். அப்படி ஒரு வல்லமை படைத்தவர், பாராட்டிக்கிட்டே போகலாம். உலக திரைக்கதை மன்னன் பாக்யராஜ் அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கல்கள். அவர் இடத்தை நிரப்புவதற்கு யார் வருவார் என்று தெரியாது. அன்னாரின் ஆத்மா சாந்தி அடையட்டும். என்னுடைய
பாசத்திற்கும் அன்பிற்கும் உரிய பழகுவதற்கு ஒரு நல்ல சகோதரராக, ஒரு பண்பாளராக, எப்போதுமே ஒரு இன்முகத்தோடு புன்சிரிப்போடு இருக்கக்கூடிய ஒரு நகைச்சுவை உணர்வு கொண்ட ஒரு சிறந்த ஒரு மாமனிதர் என்று சொல்லக்கூடிய எனது அன்பிற்கும் பாசத்துக்குரிய சகோதரர், திரைப்பட வசனகர்த்தா, டைரக்டர், அதே போன்று திரைக்கதை, இப்படி பல்வேறு வகைகளிலே தனக்கென்று ஒரு முத்திரை பதித்தவர் என்னுடைய அன்பு சகோதரர் திரு பாக்கியராஜ் அவர்கள். பொதுவாகவே அன்பு சகோதரர் பாக்கியராஜை பற்றி குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால், சமூகத்தில் நிலவுகின்ற அந்த பிரச்சனைகளையும், குடும்பத்தில் நிகழ்கின்ற அந்த பிரச்சனைகளையும், அந்த நிகழ்வுகளையும் தனக்கே உரிய ஒரு காமெடி நகைச்சுவை உணர்வோடு திரை உலகத்தின் திரையின் மூலமாக மக்களிடத்தில் கொண்டு சேர்த்தவர் அன்பு சகோதரர் பாக்கியராஜ் அவர்கள். அன்பு சகோதரர் பாக்கியராஜை பொறுத்தவரை இதே புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஒரு தீவிர ரசிகர். எனவேதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அன்பு சகோதரர் பாக்கியராஜை பொறுத்தவரை தன்னுடைய கலை வாரிசு என்று பகிரங்கமாகவே அவர்கள் அறிவித்தார்கள். அது மட்டுமில்லாமல் பாக்கியராஜ் பொறுத்தவரை பொதுவாகவே ஒரு 100 படங்கள் என்று சொன்னால் அது 75 படங்களில் ஹீரோவாக நடித்தவர், அதாவது கதாநாயகன் நடித்தவர். 25 படங்கள் வெவ்வேறு வகையிலே அவருடைய வசனங்கள் இன்றைக்கும் ஒரு நகைச்சுவை உணர்வோடு சிந்திக்கக்கூடிய வகையில் இருக்கின்ற அளவுக்கு இருந்தவர். குறிப்பாக 1977 இயக்குனர் இமயம் திரு பாரதிராஜா அவர்கள், அன்பு சகோதரர் பாரதிராஜா அவர்களுடைய உதவி இயக்குநராக இருந்து படிப்படியாக வளர்ந்து திரைப்படத்துறையிலே முத்திரை பதித்து பல இளைய தலைமுறை, அதாவது இயக்குநர்களை உருவாக்கியவர் அன்பு சகோதரர் பாக்கியராஜ் அவர்கள். எனவே 73 வயதில் இருந்தது என்பது உண்மையிலேயே மிக மிக ஒரு மனது கஷ்டப்படுகின்ற ஒரு நிலையில் இருக்கின்ற ஒரு நிலைமை. அதுவும் குறிப்பாக இந்த ஜூன் மாதத்திலே இயக்குனர் இமயம் சரிந்தது. அதே போன்று திரைப்படத்திலே பன்முகத்தன்மை கொண்ட நம்முடைய சகோதரர் பாக்கியராஜ் அவர்கள் மறைந்தது என்பது தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல, ரசிகர்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கே எல்லா வகையிலும் இழப்பு என்கிற வகையில தான் அவருடைய இழப்பு இருந்திருக்கின்றது. 73 வயது என்று சொல்லும்போது இன்னும் அவர் 20 ஆண்டுகள் வயது முதிர்ந்து இறப்பது என்பது அது ஏற்கக்கூடியது. ஏன்னால் இயற்கை அது அனுமதித்த ஒன்று. ஆனால் 73 வயது என்று சொல்லும்போது மனம் ஏற்க மறுக்கின்ற ஒரு சூழ்நிலையில் அவர் இன்னும் ஒரு 20 ஆண்டுகள் வாழ்ந்திருந்தால் தமிழ்நாட்டிற்கு எத்தனையோ படைப்புகள் நிச்சயமாக திரு பாக்கியராஜ் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கும். ஆனால் அந்த வாய்ப்பை காலம் பறித்து விட்டது. எனவே பாக்கியராஜ் இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும், ரசிகர்களுக்கும், அதே போன்று தமிழ் திரையுலகத்திற்கும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். மரியாதைக்குரிய சகோதரர் பாக்கியராஜ் அவர்களின் மறைவு எனக்கு மிகுந்த மன வருத்தத்தை தருகிறது. அவர் ஒரு தேசியவாதி, அவர் நல்ல நடிகரா, நல்ல இயக்குனரா, நல்ல அரசியல்வாதியான்னு கேட்டா நல்ல மனிதர். அவர் பாக்கியா பத்திரிகை தான் நான் நிறைய நேரம் படித்ததுண்டு. அவரை நடிப்பவரா தெரிஞ்சதோட படிப்பவரா தான் எனக்கு தெரியும். இந்த திடீர் மறைவு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அவரை இழந்து வாடும் குடும்பத்திற்கு எனது வணக்கங்கள். அவரை இழந்து வாடும் கலைத்துறையினருக்கு எனது ஆழ்ந்த அனுதாபங்கள். நல்ல மனிதர், அமைதியான மனிதர். அவர் இழப்பை தாங்கும் பலத்தை இறைவன் அவருக்கு கொடுக்கட்டும். மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்களால் அடையாளம் காணப்பட்டவர், இன்னும் ஒரு அரசியல்வாதியாக மிளிர்ந்திருக்க வேண்டியவர். அவருக்கு எனது ஆழ்ந்த அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கட்சியினுடைய 2 கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்கள் சார்பில் பொதுக்குழு, செயற்குழு, மற்ற
கட்சியினுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒன்றிய நகர செயலாளர்கள், பூத் கமிட்டி மெம்பர்கள் அனைவர் சார்பாகவும் கட்சியினுடைய பொதுச் செயலாளர், 2.5 கோடி தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தன்னிகரற்ற பொதுச் செயலாளராலும் அவருடன் உடன் நிற்கின்ற உடன்பிறப்புகளாலும் சகோதரர் பாக்கியராஜ் அவர்களுடைய மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கும் நிகழ்வாக அதிமுக முழுமையாக இங்கு கடந்து கொண்டிருக்கிறது. இதை இங்கே சட்டமன்ற உறுப்பினர் தம்பி ரவி அவர்களும், அம்மையார் இந்திரா அவர்களும், தம்பி MP விஜயகுமார் அவர்களும் மற்ற பல நிர்வாகிகளும் ஆழ்ந்த இரங்கலை தற்போது பாக்கியராஜ் குடும்பத்திற்கும், பாக்கியராஜ் அவர்களுடைய மனைவிக்கும், மகனுக்கும், உற்றார் உறவினர்களுக்கும், நண்பர்களுக்கும் தற்போது தெரிவித்துக் கொள்கிறது. அவர் பாக்கியராஜ் திருமணத்தை நடத்தி வைத்ததே திரு எடப்பாடி பழனிசாமி என்பது நாடறிந்த ஒன்று. இல்லை, ஆமா, பாக்கியராஜ் அவர்கள் திருமணத்தை நடத்தி வைத்தது மாண்புமிகு புரட்சித் தலைவர் என்பது அனைவருக்கும் தெரியும். அந்த நிகழ்விலே கலந்து கொள்ளுகிற வாய்ப்பை பொன்னையனாகிய எனக்கும் தந்தார்கள் என்பதை எண்ணுகிற போது தற்போது நான் வேதனைப்படுகிறேன், வருத்தப்படுகிறேன். காரணம், அப்படிப்பட்ட ஒரு சிறந்தவரை, பொன்மனச்செம்மலாலேயே மிகவும் நேசிக்கப்பட்டவரை இழந்து விட்டது தமிழகம், இழந்து விட்டது திரையுலகம் என்பதிலே வேதனைப்படுகிறேன் என்பதனை கூறுகிறேன். இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கின்ற அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. பேசுகிறேன். திரு பாக்கியராஜ் அவர்களுடைய இழப்பு கலை உலகத்துக்கு மட்டுமல்ல, எங்களை போன்ற திரையுலகத்துக்கு முயற்சி செய்யும் அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய இழப்பு தான். ஏன்னா அவர் தான் முதலாக நாங்கள்லாம் நடிக்கிறதுக்காக ஃபோட்டோ சுற்றி இருந்தால் அதுக்கெல்லாம் சான்ஸ் கிடைக்காது. ஆனால் அவர் தான் முதல்ல ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்து, அப்புறம் கதாசிரியர் ஆகி, அப்புறம் வசனகர்த்தா ஆகி, அப்புறம் பாரதி ராஜா மூலமாக இமயமும் அவருடைய கருணையினாலே அவர் பெரிய ஹீரோவானார். அப்போ எங்களுக்கெல்லாம் அவர் தோன்றிச்சு, நம்மளும் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆனால் சினிமாக்குள்ளே நுழைஞ்சால் நம்ம ஒரு இடத்துக்கு வரலான்ட்டு நம்பிக்கை ஏற்படுத்தி கொடுத்தவர் அவர் தான். அதுக்கப்புறம் நான் சினிமாவில் வந்து எல்லாம் ஆர்டிஸ்ட்லாம் ஆன பிறகு, டைரக்டர் ஆன பிறகு நிறைய சந்தித்திருக்கிறேன். அவரோட நிறைய பட்டிமன்றங்கள் அவர் நடுவராக இருந்திருக்க நான் பேசியிருக்கிறேன். பட்டிமன்றம் பேசும்போது ரொம்ப பாராட்டுவார். புத்திசாலித்தனமாக பேசுகிறாப்புல ரமேஷ் சொன்னாங்க. அப்புறமா பட்டிமன்றம் முடிஞ்சு கூட அவர் எங்களை அனுப்ப மாட்டார். அவருடைய அறைக்கு அழைத்து எங்களுக்கெல்லாம் தனியாக சாப்பாடு கொடுத்து கவனித்து ரொம்ப அன்பாக பழகுவார். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் எம்ஜிஆர் வாரிசுன்னா நீங்கள் எனக்கு சொந்தம் தான் சார். இப்படி ரமேஷ் சொன்னா அப்படின்னாரு. இல்லை சார், எம்ஜிஆர் வந்து என்னுடைய சொந்தம், ஜானகி அம்மா என்னுடைய அத்தை பொண்ணு, அதனால் அவர் சொந்தம்னா நீங்களும் எனக்கு சொந்தம் சார் அப்படின்னு சிரிப்பார். அதுமாதிரி நிறைய பேட்டிகள் நான் கொடுக்கறதெல்லாம் படிச்சுட்டு வேறு ஒரு மீட்டிங்கில் ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு சந்திக்கும் போது அந்த பதிலை சொல்லி என்ன சொன்னாங்க, அவங்க பதில் ரொம்ப அருமையாக இருந்தேன்னு. ஒரு இடத்துல கேட்டால் ஏன் டைரக்ஷன் பின் வாங்கிட்டீங்க? நான் சொன்னேன், பின் வாங்கலை, யாரும் முன் வரல அப்படின்னு. அதை வந்து குறிப்பிட்டு மேடையிலே பேசி பாராட்டினேன். அப்படி ஒரு நல்ல உள்ளவர், திறமை குணம் பாராட்டுற ஒரு நல்ல குணம் உள்ளவர். அவருடைய அஸ்டன் தான் பாண்டியராஜன், பாண்டியன் அஸ்டன் தான் நான். அவர் வழியாக வந்தவன் தான். அதனால் அவர் ஆன்மா சாந்தி அடையணும். அவர் குடும்பத்துக்கு ஆழ்ந்த இடங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் பாக்கியராஜ் அவர்கள் அவருடைய மறைவு ஒரு மிகப்பெரிய பேரிழப்பு, திரையுலகத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் தென்னிந்தியாவிற்கும் என்று சொல்லலாம். ஒரு பன்முக தன்மையுள்ள இயக்குனராகவும் கதாநாயகனாகவும் அரசியல் தலைவராகவும் திகழ்ந்தவர், அரசியல் கட்சிகளிலே பணியாற்றியவர், ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக தமிழ்நாட்டில் உயர்ந்து நின்ற ஒரு மாபெரும் சிகரமாக திகழ்ந்தவர் தான். அவருடைய குருநாதர் என்று அழைத்து கொண்ட அண்ணன் பாரதி ராஜா அவர்கள் இறந்து 2 வாரங்களில் இவருடைய மறைவு மிகப்பெரிய பேரிழப்பாக பார்க்கப்படுகிறது. சாதாரண கிராமங்களில் உள்ளவர்களும் கதாநாயகனாகலாம், திரைத்துறையில் கோலோச்சி ஓங்கி நிற்கலாம் என்பதற்கு ஒரு முன் உதாரணம். சில மாதங்களுக்கு முன்பு கூட நானும் அவரும் திருப்பெரும்புதூரில் ஒரு நாயுடு மகாசபை மாநாட்டில் கலந்து கொண்டு நீண்ட நேரம் உரையாற்றியிருந்தோம்.
அவர் ஆளுமையெல்லாம் பார்த்து பிரமிச்சு போயிருந்தேன் நான். அப்படிப்பட்ட ஒரு மிக உயரமான ஆளுமையை நாம் எழுந்திருக்கிறோம். அவருடைய குடும்பத்தாருக்கும், ரசிகர்களுக்கும், திரையுலகத்தை சார்ந்தவர்களுக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து மொழியிலையும் மிகப்பெரிய திரைத்துறை கலைஞனாக, இயக்குனராக, பன்முகம் கொண்ட ஒரு நடிகராகவே திகழ்ந்தவர். இப்போ இருக்கின்ற கால சூழலிலே முக்கிய கதாநாயகர்களை அறிமுகப்படுத்தி அவர்களுக்கு வெற்றிக்கு பின்புலமாக இருந்தவர் மரியாதைக்குரிய பாக்கியராஜ் அவர்கள். அவருக்கு இருந்த பாவனையிலே, அவருக்கு இருந்த ஸ்டைல்லையே படத்தை நடித்து தமிழ்நாட்டு மக்களுக்கு பல நல்ல கதைகளையும் பல நல்ல படங்களையும் தந்தவர். ஒரு மிகப்பெரிய ஜாம்பவானாக, மிகப்பெரிய நடிப்பு திலகமாக தமிழ்நாட்டு மக்களை மகிழ்த்தவர் மரியாதைக்குரிய பாக்கியராஜ் அவர்கள். அவர் நடிப்புத்துறையை மட்டும் சார்ந்தவர் இல்லாமல் எழுத்தாளர் துறையிலும் 90-80 காலத்தில் பாக்கியா என்ற ஒரு புத்தகத்தை நடத்தி அந்த காலகட்டத்திலே ஒவ்வொரு வீட்டிலையும் பாக்கியா என்ற ஒரு புத்தகம் இல்லாமல் இருக்க முடியாமல் ஒரு நல்ல இயக்குநராக, எழுத்தாளராக திகழ்ந்தவர் மரியாதைக்குரிய பாக்கியராஜ் அவர்கள் இறந்தது கலைத்துறையினருக்கும், ரசிகர் பெருமக்களுக்கும், தமிழ்நாட்டு மக்களுக்கும், உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை தமிழர்களுக்கும் ஒரு பேரிழப்பு. அன்னாரின் குடும்பத்தாருக்கும், ரசிகர் பெருமக்களுக்கும், தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் திரைப்பட இசைக்கலை நாயுடு மகாசபை மாநாட்டில் கலந்து கொண்டு நீண்ட நேரம் உரையாற்றியிருந்தோம். அவர் ஆளுமையெல்லாம் பார்த்து பிரமிச்சு போயிருந்தேன் நான். அப்படிப்பட்ட ஒரு மிக உயரமான ஆளுமையை நாம் எழுந்திருக்கிறோம். அவருடைய குடும்பத்தாருக்கும், ரசிகர்களுக்கும், திரையுலகத்தை சார்ந்தவர்களுக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக என்னுடைய ஆழ்ந்த திரு பாரதிராஜா அவர்கள், அன்பு சகோதரர் பாரதிராஜா அவர்களுடைய உதவி இயக்குநராக இருந்து படிப்படியாக வளர்ந்து திரைப்படத்துறையிலே முத்திரை பதித்து பல இடைத்தலைவர்கள் டைரக்ஷன்ல ஒரு படத்துல டான்ஸ் ஆடினார். கடைசி படம் எனக்கு தெரிஞ்சு இல்லையா, நம்ம படம் என்ன குமரனின் திருவிளையாடல்னு அந்த படத்துல டான்ஸ் ஆடி இருந்தாரு. அவருக்கு இந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு தெரியல. கலையுலக என் வாரிசுன்னு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அறிவிச்சாங்க. எம்ஜிஆர் அவர்கள் சாதாரண நாளில் ஒரு வசிஷ்டர், அவர் இவரை என்னோட வாரிசு அப்படின்னு அறிவிச்சாரு. அப்போ அவர் எவ்வளோ பெரிய மனிதராக இருப்பார். இந்தியில் அமிதாப் பச்சன் படம் பண்ணும்போது அமிதாப் பச்சன் இவங்க 2 பேருக்கும் லாங்குவேஜ் பிரச்சனை இருந்தாலும் அவர் அமிதாப் பச்சன் ரொம்ப ரசித்தார். ஏன்னா நாங்களாம் கூட இருந்து பார்த்தோம். அந்த மாமனிதர் நம்மளை விட்டு போயிட்டாருங்கிறத தாங்கவே முடியல. ஏன்னா தொடர்ந்து சினிமா உலகத்தில் இன்றைக்கி சௌத்ரி சார் தொடர்ந்து கண்டினியூவாக நிறையா பேர் தவறிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் எனக்கு தெரிஞ்சு நான் உடற்பயிற்சி ஆளுங்கிறதுல நினச்சி சொல்கிறேன். உடற்பயிற்சி பண்ணுங்கள், மென்று சாப்பிடுங்க, முத்திரைகள் கற்றுக்குங்க. நம்ம உயிர் இருக்கிற வரைக்கும் நம்ம நோய் இல்லாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருந்தார், இன்னும் திரையுலகம் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கோம். அவர் ஆத்மா இறைவனடியில் போய் அமர்ந்து அவர் சாந்தமாகி எல்லாருக்கும் நல்லது பண்ணணுன்னே வேண்டிக்கிறேன் என்பதனை கூறுகிறேன். இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கின்ற அனைவருக்கும் நன்றி.